எப்பதான் பெல் அடிக்கும்? டைமே போக மாட்டேங்குது. இன்னைக்கு ஸ்கூலோட கடைசி நாள். ஆமா சார், இப்பதான் ஜாலியா இருக்கு. நீங்க இந்த லீவ்ல இந்த ஸ்கூல்ல என்னெல்லாம் யாரெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சார், நான் கௌசிக்கு தான் இந்த லீவ்ல ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எம்எல்ஏ அவ்வளவு பார்க்க மாட்டேன் அவங்களுக்கு. அடுத்து சார், நான் பிடி பீரியட ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சார். ஆமா ஆமா. சரி, அடுத்து சார், நான் கிளாஸ் ரூம்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மிஸ் பண்ணுவேன் சார். நீலா என்னதான் சொல்றா? ஓகேமா. கௌசிக், நீ சொல்ல, இந்த லீவ்ல யார நீ ரொம்ப மிஸ் பண்ணுவ? சார், உங்களை தான் சார் இந்த லீவுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்னையா? பாத்தீங்களா, நான் கௌசிக் இந்த வருஷம் எவ்வளவு திட்டினாலும் அவன் என்னதான் மிஸ் பண்ணுவான்னு சொல்றான். ஆமா சார், நீங்க டெய்லி கிளாஸ் எடுத்து நீ தூங்க வைக்கிறீங்களா சார்? லீவ்ல யார் சார் நீ பேசி தூங்க வைப்பா? செம்ம டேஸ்டான கிரேப்ஸ் பா. ஷோபா, என்ன வெயில்டா சாமி, மண்டையெல்லாம் கொதிக்குது. இப்படியே போனா முடியெல்லாம் கரியிடும் போலயே. ஹை அப்பா, ரொம்ப ஜாலியா இருக்கு போல. ஏன்டா அவிஞ்சு போய் வந்திருக்கான், உனக்கு ஜாலியா இருக்க மாதிரி இருக்கா? அப்பா இந்தாப்பா கிரேப்ஸ் சாப்பிடுப்பா. எனக்கெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுப்பா. உங்க அம்மாட்ட உள்ள போய் ஃப்ரிட்ஜ்ல என்ன ரொம்ப சில்லுன்னு இருக்கோ அதை அப்படியே வாங்கிட்டு வாப்பா. அவ்வளவுதானே? ஓகேப்பா. வேகுதுடா சாமி. இந்தாப்பா ஃப்ரிட்ஜ்ல இருந்தது. என்னடா குண்டானோட தூக்கிட்டு வந்திருக்க? என்னடா இது? அப்பா நீ கேட்டேன் ஆசை அம்மாட்ட போய் ஃப்ரிட்ஜ்ல ஜில்லுன்னு என்ன இருக்குன்னு கேட்டேன். சரி. அம்மா நேத்து வச்ச பழைய குழம்பு தான் ஃப்ரிட்ஜ்ல ஜில்லுன்னு இருக்கு சொன்னாங்க. அதான் வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். சாப்பிடுப்பா, ஜில்லுன்னு இருக்கும். ஆனுவல் லீவுக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு விஷயம் நடக்கும். சம்பவம், தூக்கம். டேய் பிரணேஷ், எக்ஸாம் அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரம்பா. கொஞ்ச நேரமா? இதுவே ஓவர். காலைல ஏஞ்சி படிக்காம தூங்கிட்டு இருக்கா. எந்தரா? எக்ஸாம் முடிஞ்சோனே நான் என்ன பண்ணேனா, அப்பா எந்திரிப்பா. டேய் நீ என்னடா இவ்ளோ சீக்கிரமா எந்திரிச்ச? லீவ் டாக்ஸ்ல நார்மலா எந்திரிச்சாதானே விளையாட முடியும். வேலைக்கு ரெடி ஆகாத இப்படி தூங்குறியப்பா. ரெண்டாவது சம்பவம், டிவி பாக்குறது. கரடி தரத்து. டேய் எக்ஸாம் வச்சிட்டு டிவியா? இன்னும் கொஞ்ச நேரம்பா. இது யூடியூப்ல தானே இருக்கு. எக்ஸாம் முடிச்சிட்டு பாத்துக்கலாம். ஆஃப் பண்ணு. ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சோனே டிவி நம்ம கண்ட்ரோல்ல வந்துருச்சு. செம்ம ஷாட். டிவியா? டேய் மேட்ச் போடுறா. நான் டிவி பாக்குறேன்பா. லீவ்ல தானே பிரணேஷ் இருக்கான், அவன் டிவி பார்த்துட்டு போறான். மேட்ச் லைவ் போயிட்டு இருக்குமா? வெடிப்பா, நெட்ல தானே இருக்கு. நாளைக்கு ஹைலைட்ஸ்ல பாத்துக்கலாம். மைசன், இந்த வெயில் காலத்துல குடிக்கிற தண்ணி எங்க தான் போகும் தெரியல. தாகமா இருக்கு. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டேன். அடுத்து என்ன பண்ணும்? என்னமா பண்ற? இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போறோம்ப்பா. அதுக்கு எதுக்குமா மொபைல் பார்த்து பண்ற? என்னென்ன எந்த அளவு போடணுங்கிறத மொபைல்ல தான்ப்பா நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓஹோ, இன்னைக்கு நான் தான் டேஸ்டிங்கா? பின்ன நான் செஞ்ச முதல்ல உனக்கு தானேப்பா தருவேன். டெஸ்ட் பண்ண நான் என்ன எலியா? என்னது? ஒண்ணும் இல்ல. அடுத்து ஐயோ, என்னாச்சுமா? மொபைல் ஸ்கிரீன் உடைஞ்சு போச்சுப்பா. ஐயோ, நீ கேம் விளையாட முடியாதா? ஏண்டா நானே மொபைல் உடைஞ்சு போச்சுன்னு இருக்கேன், உனக்கு கேம் முக்கியமாடா? உடைச்சியா? மொபைல் ஸ்கிரீனை எத்தனை வாட்டி மாத்துறது? உனக்கு இதே வேலையா போச்சு. ஆமாங்க, இந்த ஒரு டைம் மட்டும் டிஸ்ப்ளே மாத்தி கொடுங்க. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு காசு ஏத்தி வச்சு ஆப்பிள் வாங்கிடுறேன். அம்மா, இதுக்கு எதுமா கஷ்டப்பட்டு காசு சேர்த்து ஆப்பிள் வாங்கணும்? அதான் நம்ம ஃப்ரிட்ஜ்லயே ஆப்பிள் இருக்குல்ல. ஒண்ணு பத்தாதா இந்த ரெண்டு ஆப்பிள்? என்ன யாரையுமே காணோம். இங்கதானே வச்சேன், எங்க போச்சு? என்னம்மா மும்மரமா தேடிட்டு இருக்க? ஒன்னதான் காணோம் தேடிட்டு இருக்கிறேன். நம்ம கிட்டே நக்கல். இவன் ஒருத்தன் நிலைமை புரியாம. நம்ம மேல போவோம். அப்பா சொல்லுப்பா. அம்மா கீழே எதையோ மும்மரமா தேடிட்டு இருக்காங்கப்பா. என்னங்க? உங்க அம்மா இங்கேயே கத்திக்கிட்டு வந்துட்டா. எங்க என் சாம்சங் டேப்பை வீடு ஃபுல்லா தேடிட்டாங்க, எங்கேயுமே காணுங்க. அம்மா சாம்சங் டேபியா காணோம், முன்னே சொல்லி இருக்கலாம்ல. ஏன்டா நீ எங்கயாவது பாத்தியா? டேப் வீடு ஃபுல்லா தேனியா? அப்பா கொஞ்சம் எதை வச்சு சேவ் பண்றாரு
மாட்டீங்களா? கண்ணாடி உடைஞ்சு போச்சு, டேப்ல ஃபேஸ் பெருசா தெரியுது, அதான் இதை வச்சு ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன். மைசன் கொடுங்க, உங்க போன் எடுத்து என்ன பண்றேன்னு பாருங்க. ஏன் மைசன் எனக்கு உடனே செஞ்சு தாங்க ப்ளீஸ்மா. ஏய் எனக்கெல்லாம் தெரியாது, உங்க அப்பா வந்தா கேளுடா. என்ன கேட்கணும்? அப்பா ஸ்கூல்ல கிராஃப்ட் செஞ்சு எடுத்துட்டு வர சொன்னாங்க, அம்மா செஞ்சே தர மாட்டேங்கிறாங்க. கிராஃப்ட் தானே, நான் செஞ்சு தரேன்பா. ஐ சூப்பர், வாப்பா செய்யலாம். அப்பா நான் தப்பிச்சேன். ஒரு பேப்பர் கப்பும் ஒரு ஸ்ட்ராவும் எடுத்துக்கணும். ஓகே. பேப்பர் கப்ல கீழே ஒரு ஓட்டை போட்டு ஸ்ட்ராவை இன்சர்ட் பண்ணிடணும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளவுஸும் ரெட் கலர் A4 ஷீட்டும் எடுத்துக்கணும். எடுத்து ரெட் கலர் A4 ஷீட்ல லீஃப் மாதிரி 4 பீஸ் கட் பண்ணோம். சைடுல ஃபெதர் மாதிரி கட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட் கிளவுஸ்ல 4 விரல்லையும் 4 பீஸையும் ஒட்டிடணும். ரெட் ஷீட்ல மூக்கு ஷார்ப்பா இருக்க மாதிரி ஒரு பீஸும் கோழியோட கொண்ட ஷேப்ல இருக்க மாதிரி அதே ரெட் கலர் ஷீட்ல கட் பண்ணிக்கணும். இந்த 2 பீஸை கிளவுஸோட கட்டை விரல்ல வந்து ஒட்டிக்கிறோம். கண்ணு காகல்ஸ் எடுத்திருக்கேன், அதை கண்ணு மாதிரி பேப்பர்ல ஒட்டியாச்சு. கிளவுஸை பேப்பர் கப்ல இன்சர்ட் பண்ணிட்டு ரப்பர் பேண்ட் போட்டோம்னா கிராஃப்ட் நமக்கு ரெடி ஆயிடும். இது என்னப்பா பண்ணும்? இப்ப பாரு. என்ன இந்த கிராஃப்ட் நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. ஆனா என்னடா ஆனா? ஆனா எங்க ஸ்கூல்ல ஏரோப்ளேன் தான் செஞ்சுட்டு வர சொன்னாங்க, நீ என்ன சேவல் செஞ்சிருக்க? ஓகே, ஏரோப்ளேன் செய்ப்பா. மறுபடியும் முதல்ல இருந்தா முடியே அடங்கலையே. நீ அடங்கினாதாண்டா உன் முடி அடங்கும். சம்மர் தானே இப்போ, அப்பா வந்தது போய் சம்மர் கட்டிங் பண்ணிட்டு வா. அம்மா சம்மர்ல சம்மர் கட்டிங் பண்ணா விண்டர்ல விண்டர் கட்டிங் பண்ண முடியுமா? நக்கல் உனக்கு. யாருக்கு நக்கலு? அம்மா பார்ப்பா, நீ சம்மர் கட்டிங் பண்ண சொல்றாங்க. அம்மா வீடுப்பா, லீவு தானே, உனக்கு ஸ்டைலா ஹேர் கட் பண்ணலாம். இந்த போன்ல உனக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ பார்த்து வை, நான் வரேன். ஓகேப்பா, இப்ப பாருங்க, நான் சூப்பரா ஹேர் ஸ்டைல் பாக்குறேன். பாரு பாரு. சேர் எடுத்து மண்டையில அடிக்கிறாங்க. அடுத்து ஐயோ தலையில நெருப்பா. ட்ரில் எடுத்து முடியில சுத்துறானே. ஸ்க்ரூ டிரைவர்ல சுத்தி வச்சு வாக்க. இந்த அடி அடிக்கிறேட முடியல. என்னப்பா ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டியா? சத்தி, இப்ப பாரு என் பையனுக்கு போய் என்ன ஸ்டைல்ல ஹேர் கட் பண்ணிட்டு வரேன். பண்ணுவீங்க, உங்க பையன் என்ன சொல்றான்னு கேளுங்க. சொல்லு, உனக்கு என்ன ஸ்டைல்ல ஹேர் கட் பண்ணலாம்? எனக்கு எந்த ஸ்டைலுமே வேணாம், நான் அம்மா சொன்ன மாதிரி சம்மர் கட்டிங்கே பண்ணிக்கிறேன். ஏன்டா? எதுக்கு ஸ்டைல் பண்றேன்னு என் தலைய பறி கொடுக்கவா? அப்போ ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் இருக்கிற ஸ்டைல் போதும், வாப்பா சம்மர் கட்டிங்கே பண்ணிக்கலாம். மைசன் போய் வெட்டிட்டு வாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா ஆச்சரியமா இருக்கு? இது பாருப்பா. பேனால கம்மா கையில ஒட்டாம ஈஸியா பென் கம்மா வச்சு ஒட்டிரலாமா? டெஸ்ட் பண்ணிரோமா? டெஸ்ட் பண்ணிரலாம். அதுக்காக 2 க்ளூ பென் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். ஒரு பாக்ஸ்ல 3 க்ளூ பென் இருக்கும். 2 கலர் க்ளூ பென் எதுக்குப்பா? 2 க்ளூ பென்ல ஒன்னு டிரான்ஸ்பரண்ட் கம் பழைய மெத்தட், அப்ப இன்னொன்னு ஃபெவிகால் மாதிரி ஒயிட் கலர்ல இருக்க க்ளூ பென். நார்மல் கம்முக்கு இந்த கம்முக்கு என்னப்பா வித்தியாசம்? நார்மல் கம்ல ஒட்டினா பேப்பர்லாம் அப்ளை பண்றப்ப கையிலலாம் ஒட்டிக்கும், பேப்பர்லாம் ஊறி போயிடும். அப்ப இந்த க்ளூ பென்ல இந்த க்ளூ பென்ல மெலிசா தான் கம் வரும், கையிலயும் ஒட்டாம பேப்பரும் ஊறாம ஈஸியா ஒட்டிடலாம். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? இதுல நேம் எழுதிட்டு கலர் கலரான கிளிட்டரை மேல தூவி விட்டு காஞ்ச அப்புறம் கிளிட்டரை ஊதி விட்டா நம்ம நேம் செமையா ஜொலிக்கும். சூப்பர். அப்ப இந்த கம்மை நான் பாக்கெட்ல வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போயிரலாம். அப்ப இன்னொரு டவுட். என்னடா? அப்பா இது எங்க ஸ்கூல் மேம்ட்ட ஒயிட்னர்னு கொடுத்து அவங்க நோட்ல எழுதுனதுக்கு அப்புறம் மூடி திறந்தாங்கன்னா அந்த பேப்பர் ஒட்டிக்கும் தானேப்பா? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இது பேரு க்ளூ பென். அமேசான்ல இருக்கு, வாங்கிக்கோங்க.